ஆயிரம் கேள்விகளோடு அநேக குழப்பங்களோடு இருக்கிற இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் உங்க கூட தான் பேசுகிறாங்க அப்படின்றத நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அநேக காரியங்களை நம்ம தியானிக்கிறோம், அநேக காரியங்களை யோசிக்கிறோம். ஆனால் இது கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை தானா? இது கண்டிப்பாக கர்த்தர் என் கூட தான் பேசுகிறாங்களா அப்படின்றதுக்கு இன்றைக்கி நான் ஒரு அழகான வசனத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வரேன். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், உண்மையாகவே சுவாரஸ்யமாக இருக்கும். நான் வாசிக்கும் போது அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்களும் வாசித்து பாருங்கள். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். அந்த வசனம் இப்படி அழகாக சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வசனத்தை அழகாக அநேக விதமாக தியானித்திருப்பாங்க. இன்றைக்கி காலை வேளையில் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன்னா, தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வந்தது. கோலியாத் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொடூரன், இல்லைனா நான் இப்படி சொல்கிறோம், மிகப்பெரிய ஒரு ராட்சசன் அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறான். அந்த மனுஷனை பார்த்து எல்லாருமே பயப்படும்போது தாவீது என்கிற ஒரு சிறிய பையன் போய் அங்கே சொல்கிறாரு, நான் கர்த்தரின் நாமத்தில் வந்திருக்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களெல்லாம் தூஷணமான வார்த்தைகளோ மற்றவர்களெல்லாம் மோட்டிவேஷன் பண்ண முடியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷனான பேச்சை யார் கொண்டு வராங்கன்னா, ஒரு சின்ன பையன் கொண்டு வரார். அந்த மோட்டிவேஷனான பேச்சை கூட அங்கே இருக்கிற ஜனங்கள் ஃபீல் பண்ணல அப்படின்றத நான் புரிந்து கொள்கிறேன். அவங்க எல்லாருமே அவரை கிண்டல் அடித்தாங்க என்பதை நீங்கள் வேதத்தில் அதிகமாக வாசிக்கலாம். நான் ஏன் இந்த வசனத்தை இந்த சம்பவத்தை இந்த இடத்துல கொண்டு வர காரணம் என்னென்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாகன்னு யோசுவா சொல்கிறாருன்னா, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் நம்ம வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை விலகாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வார்த்தையின் ஊன்றுகோலாய் நான் புரிந்து கொள்கிறேன். தாவீதுக்கு பிரச்சனை, தாவீதுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே பிரச்சனை. ஆனால் எல்லாருமே அதை கண்டு கலங்கி இருக்கும்போது தன்னுடைய வாயிலிருந்து அந்த கோலியாத்துக்கு எதிராய் வந்த வார்த்தை என்னென்னா, நான் இயேசுவின் நாமத்தில், நான் பிதாவின் நாமத்தில், யெகோவா நாமத்தில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொல்ல முடியும்னா, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அதை அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ இதிலிருந்து நான் ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டதை நான் சொல்கிறேன். கர்த்தர் என் கூட தான் பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் கர்த்தர் என் கூட பேசுவாங்க அப்படின்றதுக்கு நான் முதல்ல அவரோட பேச பழகணும். நான் வேதத்தை தியானிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க பழகி கொள்கிறேன். நான் முதல்ல எனக்கு வேதம்னா என்னன்னு தெரிந்திருக்கணும். தாவீதுக்கு அது தெரிந்ததுனால தான் அவன் தைரியமாய் போய் அந்த பெலிஸ்தியனுக்கு முன்னாடி சொல்கிறார், என்னால் முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கண்டிப்பாய் காப்பாற்றுவார், இந்த கோலியாத்தை மேற்கொள்ளுவேன். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், தானியேல்ல ஒரு 3 நண்பர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவுக்கு எதிராக நின்று போராடுறாங்க. என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் எங்களை காப்பாற்றுவார். பரவாயில்ல, காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்ல. அவர்கள் வாயிலிருந்து வருகிற விசுவாசமான வார்த்தைகள். நான் இதை தான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையாக நடத்தணும், அவர் என் கூட பேசணும்னா முதலாவது நம்ம வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் வெளியே வரணும் அப்படின்றத நான் இந்த வசனத்தில் புரிந்து கொண்டேன். இந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தருடைய வேதத்தையும் தியானித்து கொண்டிருங்கள். கர்த்தர் அந்த வார்த்தைகளிலிருந்து, மனுஷனுடைய வார்த்தையிலிருந்தல்ல, மற்ற பெரிய பெரிய ஆட்களுடைய வாயில் இருந்தல்ல, அவங்க என் பேரை சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லணுமா அப்படின்ற வார்த்தைகள் அல்ல, கர்த்தர் நீங்கள் தியானிக்கிற வசனத்திலிருந்து உங்களோடு பேசுவார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். நீங்கள் தியானத்தோடு இருங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வேதத்தின் மூலியமாய் உங்களோடு பேசுவார் என்பதை நான் உணர்ந்தேன். நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்குரிய வேலைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாங்க.